ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. ரேவதி ரொம்ப அறிவாளிங்க, அறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 வயசு தாண்டிட்டாங்கன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் என்கிட்ட சொல்ற? எதையும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அப்படியே அதை காத கூட வாங்க மாட்டாங்க. சொன்ன மாதிரி காதலையும் பிரச்சனை வரும் அவங்களுக்கு. காதுக்குள்ள அதை இதையும் போட்டு நோண்டி காதை பிரச்சனை பண்ணிக்குவாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தனக்கு உண்டான அறிவு அவ்வளோ அறிவு வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் மூளை. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ல போனா கம்ப்யூட்டர் மூளை. பார்த்ததை பட்டுன்னு பதிவு பண்ணி வச்சுருவாங்க. கேள்விப்பட்டதை அப்படியே மனசுல பதிவு வச்சுக்குவாங்க. அந்த ஒரு விஷயத்த ஒரு பக்க விஷயத்த 1000 பக்கமா மாற்றிடுவாங்க. அதை வச்சு அப்படி 1000 பக்கமா மாற்றி அதை எழுதி அதை பண்ணி இதை பண்ணி இல்லை மனசுக்குள்ள தோன்றதெல்லாம் அப்படியே வெளியில சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தானே உருவாக்குற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள், திரை, கதை, வசனம், பாடல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க ரேவதி. எல்லா நட்சத்திரம் இருக்கலாம், அந்த ரேவதிக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா வரும். நல்ல படிப்பு அறிவு கொண்டவங்க. அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஆனா இவங்களை தேடி கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க. தேடி கேட்கறவங்க சொல்லுவாங்க. நிறைய நண்பர்களை கொண்டவங்க. இவரை நம்பி நிறைய பேர் பக்கத்துல உட்காந்து நான் சொல்லுங்கண்ணா, ஐயா சொல்லுங்கய்யா கேட்டு சில விஷயங்களை வளர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷய ஞானம் கொண்டவங்க. நல்லா அழகா இருப்பாங்க. ஒரு சோல்டர் ஒரு பக்கம் சாஞ்சிரு வைப்பாங்க. கொஞ்சம் கனமான உடம்பு கொண்டவங்க. தேகம் கொஞ்சம் உறுதியா இருக்கும். ஒல்லியாவும் இருப்பான், சில பேர் ஒல்லியா இருப்பான். ஆனா கனமான உடம்பு கொண்டவங்க. பெண்கள் ரொம்ப சிறந்த அறிவாளி. தேவையில பிறந்த பெண்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கும். குடும்ப நிர்வாகம் அப்படின்னாக்க இந்த ரேவதி பிறந்தவங்க. குடும்ப நிர்வாகம் ஒண்ணு, தனியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா அதை நிர்வகிக்கிறது ரொம்ப சிறந்த ஆட்களா இருப்பாங்க. மதிநுட்பம் ஜாஸ்தியா இருக்கும், தொழில்நுட்பம் ஜாஸ்தியா இருக்கும். விவசாயத்தில் ரொம்ப கில்லாடிங்க இவங்க போய் நின்னா இடத்துல போர் போடணும், அந்த இடத்துல தண்ணி வரும். சும்மா ஒரு இடத்துல போய் நின்று இந்த இடத்துல போர் போடு அப்படின்ட்டாங்கன்னா அது தண்ணி வரும். அந்த மாதிரி இயல்பாகவே உடம்ப நீரோட்டம் மிகுந்தவங்க. மின்னல் அப்படிங்கிற விஷயத்த இவங்க பார்த்தாங்கன்னா பார்க்குற நேரத்துல மின்னல் வரும். அந்த மாதிரி மெர்க்குரிய ஆதிக்கம் அதிகமாக பெற்றவங்க. மெர்க்குரினா பக்கத்திலேயே வீனஸ் இருக்கும். மேக்சிமம் 2 ஒட்டியே தான் இருக்கும். அதனால மலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வயப்படும். இவங்க கத்துக்கிற விஷயங்களை அதிகப்படியாக உதாரணம் ஒரு ஜோதிடம், ஒரு மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஏரியாவும் அவங்க கையில தான் இருக்கும். அந்த மாதிரி சிறந்த ஒரு விஞ்ஞானிகள் அவங்க. திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனா மனைவி சொல்றத கேட்பாங்க. மனைவி சொல்றத கூடுமானவரை கேட்பாங்க. தான் குடும்பம் தனியா பார்த்துப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி எப்படியோ திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை சரியா கவனிச்சு சரியா கொண்டு போயிடுவாங்க. வழிபாடு பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, திருப்பதி வெங்கடாச பெருமாள் வழிபாடு, இது ரொம்ப சிறப்பு தரும். வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்.